கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த இணையதளத்து மூலமாக நாங்கள் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல சில மாதங்களாக நமக்கு பல தடைகள் இருந்தாலும் இந்த இணையதளத்து மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை வீட்டில் கொண்டு சேர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதங்களிலே பல கஷ்டங்கள் இருந்தாலும் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம இம்மட்டும் நம்ம காத்த தெய்வத்துக்கு கொஞ்ச நேரம் நன்றியை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவனே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை காத்த தெய்வமே உமக்கு நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து வியாதியிலிருந்து எங்களை விடுவித்தீரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை சுற்றி நிறைய எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ செய்து வருகிற எல்லா உபகாரங்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள் மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிற தெய்வத்துக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீடுகளிலே உட்கார்ந்திருக்கிற நம்ம அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் நேசித்த அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையில் கர்த்தாவே இந்த நல்ல நாளுக்கு ஆமுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கடந்த மாதங்களிலே கர்த்தாவே எத்தனையோ தடைகள் இருந்தாலும் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் உம்முடைய வார்த்தைகளை சொல்வதில் எங்கள் எந்த தடையும் இல்லாமல் எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீர் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த பெரிதான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை வீட்டுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறீர் கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தேசத்தை விடுவியும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தேசத்தை விடுவியும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ இந்த கொள்ளை நோய் பிரச்சனையிலிருந்து எத்தனையோ பிரச்சனையிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீர் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த கொள்ளை நோய் பிரச்சனையிலும் கூட எத்தனையோ வியாதிகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீர் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் விடுவித்திருக்கிறீர் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பற்றாக்குறையிலிருந்து எங்களை விடுவித்தீர் கர்த்தாவே. ஆகாரம் தந்து எங்களை போஷித்து வழிநடத்தி கொண்டு வந்தீர் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல விதமான ஆசீர்வாதத்தோடு எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீர் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளும் கூட ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு வாரமும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் இந்த இணையதளத்து மூலமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அதுபோல இன்றும் கர்த்தாவே நாங்கள் பாடுகிற பாடல், நாங்கள் வாசிக்கிற வசனம், உம்முடைய வார்த்தைகள் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை தாரும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுடைய தலைமை போதகர் அவர்களுக்கு எத்தனையோ பலமில் இருந்தாலும் உம்முடைய வார்த்தைகளை சொல்ல எந்த தடையும் இல்லாமல் தைரியமாக உற்சாகமாக சொல்லும் வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை தாரும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதே போல இன்றும் கூட உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகள் எங்களுக்கு தாரும், ஆசீர்வாதம், வழி நடத்தும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது பேரின்ப கீதங்களிலிருந்து 83வது பாடலை நாம் கேட்போம். அதிசயமேகம் ஆண்டவர் நாமம், அவரையே விசுவாசித்தால் பேரானந்தம் கண்டிடலாம். அதிசயமேகம் ஆண்டவர் நாமம், அவரையே விசுவாசித்தால் பேரானந்தம் கண்டிடலாம். ஆனந்தம் பொங்குது அவரின் கிரியை எல்லாம் அதிசயம், அதிசயம். ஆனந்தம் பொங்குது அவரின் கிரியை எல்லாம் அதிசயம். ஆனந்தம் பாடி அவரை போற்றி அவரில் மகிழ்ந்திடுவோம். மெய்
ஆனந்தம் கண்டிடுவோம். அதிசயமே நம் ஆண்டவன் நாமம், அவரையே விசுவாசித்தார் பேரானந்தம் கண்டிடலாம். கர்த்தரின் கிருபை நித்தம் புதியது, அத்தனின் அன்பு எத்தனை பெரிது. கர்த்தரின் கிருபை நித்தம் புதியது, அத்தனின் அன்பு எத்தனை பெரிது. நீண்ட ஆயுளுள்ளோர் மீண்டும் கிருபையாய் வேண்டியதெல்லாம் தந்தார், புது நாளையும் காண செய்தார். அதிசயமே நம் ஆண்டவன் நாமம், அவரையே விசுவாசித்தார் பேரானந்தம் கண்டிடலாம். ஆவியின் கனிகள் நம்மிலே காண, அவரில் நிலைத்து ஆனந்தம் காண. ஆவியின் கனிகள் நம்மிலே காண, அவரில் நிலைத்து ஆனந்தம் காண. ஜெபத்தில் தரித்து அவரில் நிலைத்து ஜெகத்தை ஜெயித்திடுவோம், நாம் ஜெய கீதம் பாடிடுவோம். அதிசயமே நம் ஆண்டவன் நாமம், அவரையே விசுவாசித்தார் பேரானந்தம் கண்டிடலாம். அதிசயமே நம் ஆண்டவன் நாமம், அவரையே விசுவாசித்தார் பேரானந்தம் கண்டிடலாம். இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை நாம் கேட்போம். நம் வயலட்டாரன் அம்மா அவர்கள் எழுதிய பாடலிருந்து தம்பி ஜாஷுவா ஜெஃபர்சன் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடுவார். படைக்கீரேன் பலிபீடத்தில் யெகோவா நீரே எடுமேவும் திருக்கரத்தில். படைக்கீரேன் பலிபீடத்தில் யெகோவா நீரே எடுமேவும் திருக்கரத்தில். உலகம் அழியுதே, அன்பு குறையுதே. உலகம் அழியுதே, அன்பு குறையுதே. உனக்காய் ஜனத்தை சேர்க்க, என்னை ஜீவ பலியாக்க. உனக்காய் ஜனத்தை சேர்க்க, என்னை ஜீவ பலியாக. படைக்கீரேன் பலிபீடத்தில் யெகோவா நீரே எடுமேவும் திருக்கரத்தில். படைக்கீரேன் பலிபீடத்தில் யெகோவா நீரே எடுமேவும் திருக்கரத்தில்.
மாயாபுரியின் வேஷம் மனதிலும் தோன்றிடாமல், மாயாபுரியின் வேஷம் மனதிலும் தோன்றிடாமல், மனம் மாறு ரூபமாகும் நன்மை பிரியம் சித்தம் செய்ய, மனம் மாறு ரூபமாகும் நன்மை பிரியம் சித்தம் செய்ய, படைக்கீரேன் பலிபீடத்தில் யெகோவா நீரே எடுமேவும் திருக்கரத்தில். படைக்கீரேன் பலிபீடத்தில் யெகோவா நீரே எடுமேவும் திருக்கரத்தில். உன்னையல்லால் உயர் நிலை உலகினில் வேறே இல்லை, உன்னையல்லால் உயர் நிலை உலகினில் வேறே இல்லை, இடறுதலுக்கென் காலை விலக்குவதேவும் வேளை, இடறுதலுக்கென் காலை விலக்குவதேவும் வேளை, படைக்கீரேன் பலிபீடத்தில் யெகோவா நீரே எடுமேவும் திருக்கரத்தில். படைக்கீரேன் பலிபீடத்தில் யெகோவா நீரே எடுமேவும் திருக்கரத்தில். என்னை காண்போருமை காணவும் சாயல் என்னில் வேண்டும், என்னை காண்போருமை காணவும் சாயல் என்னில் வேண்டும், தாழ்மை பொறுமை அன்பு பூரண ரூபம் வேண்டும், தாழ்மை பொறுமை அன்பு பூரண ரூபம் வேண்டும். படைக்கீரேன் பலிபீடத்தில் யெகோவா நீரே எடுமேவும் திருக்கரத்தில். படைக்கீரேன் பலிபீடத்தில் யெகோவா நீரே எடுமேவும் திருக்கரத்தில். படைக்கீரேன் பலிபீடத்தில் யெகோவா நீரே எடுமேவும் திருக்கரத்தில். இப்பொழுது நம்ம செய்தி வேலைக்கு வந்திருக்கிறோம். நம் யாவரும் ஜெபசிந்தியோடு காத்திருப்போம். நல்ல வார்த்தைகளை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு இடைப்பட நம் யாவரும் காத்திருப்போம். மனு கோலம் எடுத்ததேனோ மனுகுலம் மீன் பதற்கோ
மனு கோலம் எடுத்ததெனோ மனு கோலம் மீட்பதற்கோ மனு கோலம் எடுத்ததெனோ மனு கோலம் மீட்பதற்கோ இனபேதம் இன்றே மனபேதம் இன்றே எல்லோரும் மகிழ்ந்தாடுவோம். இனபேதம் இன்றே மனபேதம் இன்றே எல்லோரும் மகிழ்ந்தாடுவோம். நாம் இருந்தோடும் இறைவன் திருப்பாதம் தொழுது சிறப்பாக வாழ்ந்திடுவோம். நாம் இருந்தோடும் இறைவன் திருப்பாதம் தொழுது சிறப்பாக வாழ்ந்திடுவோம். சாரி சரிகம பதனி சானி சானிரப மகரி சகம் கரிக பகரி சனிரி கரி கரி சரி சன்னி சரி சரிக கரிக மபத பம பத நிரி ச தனி ச நித பம தப்ப பமக கம ப மகரி நிரி ச தனி ச நித பம பத பமக கம ப மகரி நிரி ச மனு கோலம் எடுத்ததெனோ மனு கோலம் மீட்பதற்கோ பாவியாம் என்னையே பரமனோம் எண்ணியே உலகினில் உதித்தீரல்லோ. பாவியாம் என்னையே பரமனோம் எண்ணியே உலகினில் உதித்தீரல்லோ. நீர் மேவிய உலகில் திருக்கோலம் எடுத்து தாவி அணைத்தீரல்லோ. நீர் மேவிய உலகில் திருக்கோலம் எடுத்து தாவி அணைத்தீரல்லோ. சாரி சரிகம பதனி சானி சானிரப மகரி சகம் கரிக பகரி சனிரி கரி கரி சரி சன்னி சரி சரிக கரிக பத பம பத நிரி ச தனி ச நித பம பத பமக கம ப மகரி நிரி ச தனி ச நித பம பத பமக கம ப மகரி நிரி ச மனு கோலம் எடுத்ததெனோ மனு கோலம் மீட்பதற்கோ அகத்தையும் உரித்து ஜகத்தினில் உதித்து ஜகத்தை ரட்சித்தீரல்லோ. அகத்தையும் உரித்து ஜகத்தினில் உதித்து ஜகத்தை ரட்சித்தீரல்லோ. நீர் அகத்தினில் வசித்து பரிசுத்தம் நிலைத்து மகத்துவம் அடைந்தீரல்லோ. நீர் அகத்தினில் வசித்து பரிசுத்தம் நினைத்து மகத்துவம் அடைந்தீரல்லோ. சாரி சரிகம பதனி சானி சானிரப மகரி சகம் கரிக பகரி சனிரி கரி கரி சரி சன்னி சரி
சரிக சரிகம பத பம பத நிரிசம் கனிச நித பம பத பமக கம பமகரி நிரிச கனிச நித பம பத பமக கம பமகரி நிரிச மனு கோலம் எடுத்ததேனோ மனு கோலம் மீட்பதற்கோ மனு கோலம் எடுத்ததேனோ மனு கோலம் மீட்பதற்கோ கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த 8வது மாதத்தின் 2வது உயிர்த்தெழுந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தவும் துதிக்கவும் சோத்திரிக்கவும் பாடவும் புகழவும் கர்த்தர் ஒருவரையே கனப்படுத்தவும் கர்த்தர் தந்த வாய்ப்புக்காய கர்த்தரை சோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை நாட்கள் இந்த கொள்ளை நோய் பல பிரச்சனைகள் எண்ணங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் சரி தெய்வ மக்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தரிடத்திலே யோசனை கேட்டேன். கர்த்தாவே நான் எதை சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது தேவன் எனக்கு ஒரு வசனத்தை நினைவுபடுத்தினார். அதை தொடர்ந்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீடுகளில் உட்கார்ந்திருக்கிற தெய்வ மக்கள் அங்குமிங்குமே ஓடாதபடிக்கு உட்கார்ந்து வார்த்தையை கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் உள்ளத்துக்கு இருதயத்துக்கு இதமான வார்த்தையை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம், உன்னத பாட்டு என்கிற ஒரு புஸ்தகத்தை வேத புஸ்தகத்தின் நடுவிலே வைத்திருக்கிறார்கள். அதுக்கு அருமையான ஒரு பெயரை கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள், உன்னத பாட்டு. உன்னதங்களில் பாடக்கூடிய அல்லது உன்னதத்துக்கு வழிநடத்தக்கூடிய அருமையான பாடல். மலையாளத்திலே உத்தம கீதம் என்று சொல்லுகிறார்கள். அது உத்தம கீதம் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் சாங்ஸ் ஆஃப் சாலமோன் என்று ஆங்கிலத்திலே நாம் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட உன்னத பாட்டிலே ஒரு சாலமோன் ராஜாவினுடைய ஒரு சம்பவத்தை அங்கே நினைவுபடுத்துகிறார். சாலமோன் ராஜாவை தேவன் ஆசீர்வதித்திருந்தார். அவன்தான் தேவாலயத்தை கட்டினான். எருசலேமிலே தேவாலயத்தை கட்டினான். தாவீதின் காலத்திலே கட்டப்பட வேண்டிய ஆலயத்தை அவன் சொன்னான், என் குமாரன் கட்டுவார் என்று சொல்லி, அதுபோல சாலமோன் அருமையான ஒரு ஆலயத்தை கட்டி 3 பிரகாரங்களை வைத்து அதில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தினான் என்று படிக்கிறோம். அப்படிப்பட்ட சாலமோன் இந்த உன்னத பாட்டு என்கிற ஒரு புஸ்தகத்தையும் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உன்னத பாட்டை நாம் படிக்கிற போது ஒரு ராஜா, ஒரு இடைச்சி, ஒரு இடையன், இவர்களுடைய சம்பவம் தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடிக்கடி நான் இந்த உன்னத பாட்டை நான் சொல்லுகிற போது இதையே சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆகையினாலே வார்த்தைக்கு போக விரும்புகிறேன். மணவாட்டி ஆத்துமநேசரை தேடினாள். வசனம் சொல்லுகிறது, நான் எழுந்து நகரத்தின் தெரு வீதிகளிலே அங்குமிங்குமாக திரிந்தேன், என் ஆத்துமநேசரை காணவில்லை. எனக்கு அந்த வாஞ்சை, என் ஆத்துமநேசரை நான் பார்த்து விட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை எனக்கு உண்டாயிருந்தது. ஆகையினாலே நான் பார்க்கிறேன் என்று சொன்னாள். அப்படி தேடியும் அவரை காணவில்லை. நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் அவர்கள் என்னை கண்டார்கள். அவர்கள் கேட்டேன், ஆத்மநேசர்களை கண்டீர்களா என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். அவர்களை விட்டு சற்று தூரம் அப்புறம் போனவுடனே ஆத்மநேசரை கண்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆத்மநேசரை கண்டுபிடித்தால், ஆத்மநேசரை கண்டேன். எப்படி கண்டேன்? இந்த வசனம் சொல்லுகிறது, அவரை நான் கண்டவுடனே, மீண்டும் வாசியுங்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து நான் அவர்களை போன விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் என்னை பெற்றவளின் அறையில கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றிக்கொண்டேன். விடாமல் பற்றி கொண்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நினைவுபடுத்த சொன்ன ஒரு வார்த்தை அதுதான், விடாமல் பற்றி கொண்டேன். எது வரட்டும், என்ன நடக்கட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், என்ன தோல்வி வரட்டும், ஹல்லேலூயா, நான் விடாமல் பற்றி கொள்வேன். என் தேவனை நான் பற்றி கொள்வேன். கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது நேசரை. அகல ஆழ உயரமாய் இவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்லம் மீட்பர் உண்டெனக்கே, உண்டெனக்கே, உண்டெனக்கே. காக்கும் வல்லம் மீட்பர் உண்டெனக்கே, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, நான் என் தேவனை விட்டு விலக மாட்டேன், கர்த்தரை விட்டு கைவிட மாட்டேன், கர்த்தரை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அப்படியானால் விடாமல் பற்றி கொண்டேன். எதுவரை பற்றி கொண்டால் என்பதைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த வசனத்தில் சொல்லும்போது, தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலே கொண்டது விட மட்டும் நான் விடாமல் பற்றி கொண்டிருக்கிறேன். தாயின் வீடு என்று சொல்லுகிறது சபையை குறிக்கிறது, பெற்றவளின் அறை என்று சொல்லுகிறது பரலோகத்தை குறிக்கிறது. அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளையே, சபையில் இருக்கிற வரை தேவனை சபையிலிருந்து பிடித்து கொள்ள வேண்டும். நாம் சபைகளை விட்டு ஒரு நம்முடைய உயிர் பிரியும் போதோ அல்லது நாம் தேவ சமூகத்தில் காணப்படுகிற கர்த்தருடைய வருகை நாள் வரும்போதோ எது வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவோடு கூட போகிற நாள் மட்டும் நான் விடாமல் பிடித்து கொண்டிருப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறார். அதாவது ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் படிங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ, வியாகுலமோ, துன்பமோ, துன்பமோ, பசியோ, பசியோ, நிர்வாணமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, நாசமோசமோ, பட்டயமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு அழகா சொல்லி இருக்கார் பாருங்க. மரணமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமாசமோ, எது வேணாலும் சரி, எது வரட்டும், கொரோனாவோ அல்லது இந்த கொள்ளை நோயோ எது வேணாலும் வரட்டணும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எந்த சக்தியும்? அதுதான் சுலமதி சொல்லி தருகிறாள். அந்த வசனத்தில் உன்னத பாட்டில் நம்ம படித்தோம், உறுதியாய் பற்றி கொள்ளுதல். உறுதியாய் கர்த்தரை பிடித்து கொண்டால் விடாமல் பற்றி கொண்டேன். அந்த ஒரு வார்த்தையை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், விடாமல் பற்றி கொண்டேன். எந்த நிலைமை வந்தாலும் சரி, அவன் கேட்குறா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யாரையா? என்னை பிரிக்க முடியும்? அவருடைய அன்பு என்ன தெரியுமா? அவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறேன், அவருடைய நடத்துதலை ருசி பார்த்திருக்கிறேன்.
அவருடைய வழிநடத்தலை ருசி பார்த்திருக்கிறேன். அவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றிருக்கிறேன். அவரிடத்திலிருந்து ஆறுதலை பெற்றிருக்கிறேன். அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றிருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் என்னை வாழ வைத்தவர் அவர்தான். நான் எப்படி கைவிடுவேன்? எப்படி அவர் கையை விட்டு விட்டு விலகுவேன்? விடாமல் பற்றி கொள்ளுவேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லுகிறான். பசி வரட்டும், பட்டினி வரட்டும், கஷ்டம் வரட்டும், துன்பம் வரட்டும், எது வேணா வரட்டும். என் அன்பு தேவ பிள்ளைய வீட்டில் உட்காந்து கேட்குறோம். கிட்டத்தட்ட 6 மாசமாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன வேலைக்கு போக முடியல, பணம் இல்லை, கையில் வசதிகள் இல்லை, சூழ்நிலை இல்லை, அப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனாலும் தேவன் சொல்கிற வார்த்தையை கவனித்தீர்களா? அல்லது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தைகளை கவனித்தீர்களா? நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகவே மாட்டேன், என்ன கஷ்டம் வந்தாலும் நான் விலக மாட்டேன் என்று சொல்கிறான். பாருங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 13-14 அங்கே தேவனாகிய கர்த்தர் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். எதற்காக என்றால், அதாவது 1,44,000 மக்களை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற சம்பவத்தில் அவள் கோத்திரத்தில் 12,000 கோத்திரத்தில் 12,000 என்று எழுதி கொண்டே வருகிறார். 13ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, அங்க இருந்த மூப்பரில் ஒருவன் கூப்பிட்டு சொல்றான், வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள்? இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள்? இவர்கள் கொரோனாவிலிருந்து தப்பித்து வந்தவர்கள், அல்லது வியாதியிலிருந்து தப்பித்து வந்தவர்கள், பலவீனத்திலிருந்து தப்பித்து வந்தவர்கள், கடனிலிருந்து தப்பித்து வந்தவர்கள், கஷ்டத்திலிருந்து தப்பித்து வந்தவர்கள், பிரச்சனையிலிருந்து தப்பித்து வந்தவர்கள். அவர் சொல்றாரு, வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டிருக்கிற இவர்கள் யார்? வெள்ளை அங்கி எப்போ போட முடியும் தெரியுமா? மனம் சுத்தமா இருக்கும்போது நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில கிளம்புறோம். வசதிகள் கையில நிறைய இருக்கும்போது நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில கிளம்புறோம். அதுதான் சொல்றாரு, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள்? இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டேன். அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஐயா, இவங்க எல்லாம் மிகுந்த உபத்திரவத்தை அனுபவித்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நன்றாக கவனித்து பாருங்கள். மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், படுக்கையில் இருந்தவர்கள், வியாதியில் இருந்தவர்கள், பலவீனத்தில் இருந்தவர்கள், பற்றாக்குறையில் இருந்தவர்கள். 6 மாதமாக ஒவ்வொரு குடும்பத்துடைய நிலைமைகள், பெரிய பெரிய வசதி உள்ளவன் எப்படியோ இருக்கிறான். நம்மை போல மிடில் கிளாஸ்ல என்ன நிலைமையில வந்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளையே, நீ வெண்வஸ்திரம் தரித்து கொள்ளுகிற அந்த வேளை மட்டும் உன் விசுவாசம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர் சொல்றாரு, வெள்ளைகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? யார் இவங்க? வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவங்க யாரு? உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், கஷ்டத்திலிருந்து வந்தவர்கள், துன்பத்திலிருந்து வந்தவர்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படட்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் உபத்திரவத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன பெரிய பிரச்சனை, நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி தப்பிப்பேன், எப்படி இந்த காரியத்தை பண்ணுவேன், எப்படி பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவேன், எப்படி அந்த காரியத்தை நடத்துவேன், இப்படி தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் என் தேவன் ஒருவர் இருக்கிறார். நேரத்தையும் காலத்தையும் தருவார். நிச்சயமாக நாம் அவரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். சில ஆதாரங்களை, வசனங்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு நாம் வருகிறோம். இப்பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதில் பாருங்க 27ஆம் வசனத்தை படிங்க. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் கால்களை பிடித்துக் கொண்டாள், பாதங்களை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். எலிசா ஒரு வரத்தை கொடுத்தான். என்ன வரத்தை கொடுத்தான்? நம்மை சலகரணையோடு கவனித்து வருகிற இவளுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கணும்? அவளுக்கு ஒரு குழந்தை வேணும். குழந்தை இல்லையான்னு சொன்னாங்க. சரி, அப்படியா, நம்ம ஜெபிப்போம், கத்தர் தருவார். உடனே கத்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 4 வருஷம் ஆச்சு. அந்த குழந்தை 4 வயதான போது வளர்ந்து வந்திருக்கிறான். இப்போ தவப்பிடத்தில் கூட விளையாடி கொண்டிருக்கிறப்ப திடீரென்று தலை நோவுகிறது என்றான். உடனே அவளை கொண்டு போய், இந்த குழந்தைய கொண்டு போய் தாய் இடத்துல விட்டுட்டாங்க. தாய் இடத்துல கொண்டு போன போது அந்த குழந்தைய மரித்து போய்விட்டது. அந்த குழந்தைய என்ன செய்தா தெரியுமா? நேரம் எடுத்து கொண்டு போய் ஆசாரியனுக்கு கொடுத்திருந்த அந்த ரூமில் அவருக்கு படுக்கிற அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு நேராக ஓடிப்பாரா. வரும்போது ஆசாரியன் சொல்கிறான், அந்த ஸ்திரீ நம்மளை தேடிட்டு வரா, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நீ அதை கேளு, போய் விசாரின்னு சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தாண்டி வந்துட்டா. இப்போ ஓடி வந்து என்ன செய்கிறாள்?
ஆசாரியனுடைய காலை வாசிங்க 27ஆம் வசனம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் கால்களை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். வேலைக்கார பக்கத்துல இருந்தவன் அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் சொல்றான், அவளை தடுக்காதே, தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது. கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். நன்றாக கவனித்து பாருங்கள். அவளுடைய ஆத்மா துக்கமாயிருக்கிறது. நீ வீட்டில் இருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இப்பொழுது உனக்கு பிரச்சனை இருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதைத்தான் தேவ சமூகத்தில் நீ உனக்கு துக்கத்தை நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஆசாரி இடத்துல ஓடி வர வேண்டும். விடாமல் பற்றி கொண்டேன். என்ன வந்தாலும் சரி, ஆசாரின் வழியாக தேவனுக்கு, ஆசாரின் வழியாக கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் அங்கே ஓடி வந்தா. காலை பிடிச்சிக்கிட்டா, வேலைக்காரனை விலக்கி விட்டா. வேலைக்காரன், ஐயோ வேணா இரு, விளக்காத. அவள் இருதயம் இப்போ வேதனையில் இருக்கிறது. ஏதோ நடந்திருக்கிறது. என்ன நடக்கிறது விசாரிப்போம். வாசிங்க, தொடர்ந்து படிங்க 30 வசனம் வரையும். அப்பொழுது அவள் நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? ஐயா, இந்த ஆசீர்வாதத்தை நான் கேட்டனா? ஐயா, இப்படித்தான் வாழணும், நான் பெரிய ஆளா இருக்கணும்னு கேட்டனா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய், நீ வழியில யார்கிட்ட பேசாத, ஸ்ட்ரைட்டா ஓடி போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். என் தடியை எடுத்து அந்த பிள்ளை மேல வை அப்படின்னு சொன்னான். பிள்ளையின் தாயோ, நானுமே விடுகிறதில்லை என்று, ஐயா எனக்கு இந்த தடியும் வேண்டாம், இந்த வேலைக்காரனும் வேண்டாம், இங்க வந்து அற்புதமும் செய்ய வேண்டாம். நான் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீ என் கூட கண்டிப்பா இப்ப வந்தாகணும். எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு என் ஊழியக்காரனாகி நீங்க ஜெபிச்சிங்க. நான் இப்ப நல்லா இருக்கேன், சுகமா இருக்கிறேன். மீண்டும் நீங்க தான் எனக்காக ஜெபிக்கணும். நான் யார்கிட்ட தேடி ஓட மாட்டேன், நான் வந்து உங்ககிட்ட தேடி வருகிறேன் என்று சொன்னாள். வாசிங்க 30 வசனம். பிள்ளையின் தாயோ, நானுமே விடுகிறதில்லை என்று, விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நான் விடுகிறதில்லை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நான் உம்மை விட மாட்டேன். நீ கண்டிப்பா எனக்கு ஒரு காரியத்தை செய்தாகணும். என் பிரச்சனை இது. எனக்கு இந்த குழந்தைய நான் முதல்ல எதிர்பார்க்கவே இல்லை. நான் பெருசா ஆசீர்வாதமா வாழணும், அப்படி வாழணும், இப்படி ஆக்கணும் நான் எதிர்பார்க்கல. தேவன் எனக்கு ஆசீர்வதித்தார். தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். அந்த ஆசீர்வாதத்தின் மகிமையினாலே நான் இது மட்டும் சுகமாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பட் இப்போ எனக்கு அறியாத ஒரு சூழ்நிலை எனக்கு வந்திருக்கிறது. இப்போ நான் என்ன செய்யறேன் தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்துவார் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு சுகம் தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஐயா ஊழியக்காரே, எனக்காக ஜெபிங்க. நான் மறுபடியும் சுகம் பெற வேண்டும், நான் மறுபடியும் விடுதலை பெற வேண்டும், நான் மறுபடியும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்டான். தாவீதின் கூடாரத்தை தேவன் எடுப்பித்து கட்டிடுவார். தாவீதின் கூடாரத்தை தேவன் எடுப்பித்து கட்டிடுவார். மோசையை போல நம் ஊழியர் என்றும் திறப்பின் வாயிலில் நிற்பதினால், மோசையை போல நம் ஊழியர் என்றும் திறப்பின் வாயிலில் நிற்பதினால் நான் தோல்வி அடைய மாட்டேன், நான் தோல்வி அடைய மாட்டேன். என் கண்மலையும் என் மீட்பெருமானவர் என்னோடு இருப்பதினால், என் கண்மலையும் என் மீட்பெருமானவர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. விடாமல் பிடித்து கொண்டாள். அவள் பாதத்தை பிடித்து கொண்டாள். என்ன வந்தாலும் சரி, ஐயா நீங்க வந்து என் பிள்ளைய உயிர்ப்பிக்கணும், நீங்க வந்து என் பிள்ளைய உயிர்ப்பிக்கணும். எழும்பனா, தொடர்ந்து கூடயே போனா. போய் அந்த பிள்ளையின் மேல் படுத்து முகத்தை முகத்தின் மேல் வைத்து ஜெபித்தான்.
தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளையை எழுப்பி நிறுத்தினார். ஹல்லேலூயா. விடாமல் பற்றி கொண்டதுடைய நோக்கம் வாசிங்க. யாத்திரையாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்யக்கூடிய உமக்கு ஒப்பானவர் யார்? எவ்வளவு அழகா சொல்றான். அற்புதம் நடக்கிற வர என் அன்பு தேவ பிள்ளைய நீ பிடிக்கணும். அதுதான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கிற வரை நீ தேவனுடைய பாதத்தை பிடிக்கணும். ஊழியக்காரனுடைய ஆலோசனையை கேட்கணும், வார்த்தைகளை கவனிக்கணும். அப்படி கவனித்து பிடித்தால் நிச்சயம் வெற்றி உண்டு. வசனம் சொல்லுகிறது, அற்புதம் நடக்கிற வரை அந்த தாய் தாம் பிள்ளை உயிரோடு எழும்புகிற வரை அவர் விடமாட்டேன் என்று பிடித்து கொண்டாள். தடி வரட்டும், தடி எடுத்துட்டு போய் வையினாங்க. என்னென்ன இந்த பேச்செல்லாம் வேணாம், எனக்கு நீங்க எனக்காக ஜெபிக்கணும்னு சொன்னா ஜெபித்தான். உயிரோடு பிள்ளை எழுப்பி கையில கொடுத்தான். ஹல்லேலூயா. நீ விடாமல் பிடித்துக்கொள்ள என் அன்பு மகனே, விடாமல் பிடித்துக்கொள்ள என் அன்பு மகளே. நீ பிடித்தால் அங்க ஆசீர்வாதம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை செய்ததனால் கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து, கலிலேயாவில் இருந்த எல்லா கானா ஊரிலே உள்ள எல்லா மக்களும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய மகிமையை புரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களின் தேவன். என்ன அற்புதம் பண்ணாரு? முதல் தண்ணீரை மொண்டு ஊத்துக்கப்பானாரு, ஊத்திட்டானுங்க. கொண்டு போய் கொடுங்கப்பான்னு சொன்னாரு, கொடுத்துட்டானுங்க. இப்ப சொல்றான், மதுரமுள்ள திராட்சரசம். ஹல்லேலூயா. மதுரமுள்ள திராட்சரசம், மதுரமுள்ள திராட்சரசம். அப்படியானால் அற்புதம் நடக்கிற வர அந்த அம்மா சொன்னாங்க. அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கல்யாண வீட்டில் நடந்த கதை. ஐயா, இவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. அம்மா, எனக்கு இன்னும் வரல. இந்த 2 பேரும் இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே கூப்பிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு போங்கய்யா. அவ்வளோதான் முடிஞ்சுது. அவர் சொன்னார், தண்ணியை நிரப்புங்க. நிரப்பிட்டாங்க, கொண்டு கொடுங்க. முடிச்சு சாப்பிட முடிஞ்சிச்சு. அப்படியானால் என் அன்பு தேவ மனிதனே, என் அன்பு தேவ மகளே, நீ கர்த்தருடைய பாதத்தை உறுதியா பிடித்து கொண்டால் உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். தண்ணீரை திராட்சரசமாக்கி அல்லது பற்றாக்குறையை தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றி வைப்பார். ஆமென். எந்த தேவையானாலும் சரி, என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. வெறும் வசனங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டுறேன். 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பாருங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால், அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அவருக்கு எதிர்கொண்டு ஓடி வருகிறார்கள். என்ன அற்புதம் பண்ணாரு? கல்லறை கிட்ட போய் நின்னாரு. 11ஆம் அதிகாரத்துல கல்லறை கிட்ட போய் நிற்கிறாரு. எந்த கல்லறை கிட்ட? அவர் நேசிக்கிற ஒரு மனிதன் வியாதியா இருக்கிறான், மரித்து போனான். இப்போ அந்த ஊருக்கு போறாரு. போகும்போது அவர் சகோதரி சொல்றா, ஐயா, நீ நேசிக்கிறவன் போயிட்டான் ஐயா, என் தம்பி இறந்துட்டான் ஐயா, இனிமே என்னையா நீங்க வந்து என்னையா பண்ண போறீங்க? என் மகளே, சோர்ந்து போகாதே. 35ஆம் வசனத்துல 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல கண்ணீர் விட்டார் என்று சொல்லி இருக்கிறது. யோவான் சுவிசேஷத்துல கண்ணீர் விட்டாரு. எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அப்புறம் சொன்னாரு, கல்லறை கிட்ட போய் நின்றுட்டு சொல்றாரு, லாசருவே கம் அவுட். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, லாசருவே வெளியே வாய்யா. அவ்வளவுதான். கால்கள் ஆடுது, கை ஆடுது. என்னையா, கட்டெல்லாம் அவுத்து விடுங்கய்யா. அவுத்து விட்டா எழும்பி வந்து நின்ட்டான். இந்த சம்பவம் கேள்விப்படுகிறார்கள். 12ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தில் 18ஆம் வசனத்தில் சொல்றாங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்படுறாங்க. அற்புதம் நடக்கிற வர அந்த மரியாள் என்ன செய்தால் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் உட்கார்ந்து கொண்டாள். என்ன வந்தாலும் சரி, கர்த்தாவே நீர் வரணும், என் தம்பியை எழுப்பணும், உயிரோடு எழுப்பணும், முடியாதவனை எழுப்பி கொடுக்கணும். தேவ சமூகத்தில் கேட்டான். ஹல்லேலூயா. மக்கள் கண்டார்கள், எதிர்கொண்டு ஓடி வருகிறார்கள். அப்படியானாலே என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு நடக்கிற அற்புதம், உங்க வீட்டில் நடக்கிற அற்புதத்தை காணும் போது என் தேவனாகிய கர்த்தருடைய பக்கமாய் மக்கள் வரணும். உலகத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல.
எது எப்படியாவது நடந்துட்டு போட்டோம், யார் எப்படியாவது நடந்து கொள்ளட்டும், கவலையே இல்லை. உனக்கு கர்த்தர் செய்கிற அற்புதம், உங்களுக்கு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை காணும் வரை நீங்கள் விடாமல் பற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமா தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்கிறதை காணும்போது ஜனங்கள் பின்பற்றி ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35-36 பாருங்க. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். அங்க சொல்றாங்க, ஐயா உங்க மக இறந்துட்டா ஐயா, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? அவரை கூப்பிடாதீயா, இனிமேல் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. she is no more, she has passed away. அவ இறந்துட்டா ஐயா. ஒரு ஜெப ஆலய தலைவன் என் மக வியாதியா இருக்கிறான்னு வேலைக்காரன் அனுப்பிச்சு விட்டு இயேசுவை கூப்பிட்டு அனுப்புறாங்க. அப்ப அதுக்குள்ள அடுத்த ஆள் வருது, நோ she has no more, she has passed away, இறந்துட்டா, இனி அவரை டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம், அவரை இறந்து தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்கன்னாரு. கேள்விப்பட்டார் கர்த்தர். படிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, அவர் காதுல அது உள்ளிருந்த உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் 2-3 சீஷர்களை மட்டும் கூட்டிட்டு மத்தவங்க எல்லாம் சுட்டாரு. எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. ஹல்லேலூயா. அடுத்து படிங்க. ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு, அங்க அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற மக்களை கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? ஏன் சந்தடி பண்ணி அழுகிறீங்க? பிள்ளை மரிக்கவில்லை நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அவ தூங்கிட்டு இருக்கிறாயா. அப்ப எல்லாரும் பார்த்தே சொல்லி இருப்பாங்க, பைத்தியக்காரன் பையன், இந்த ஆளு பைத்தியக்கார இயேசு கிறிஸ்து. இவர் என்ன சொல்றாரு? தூங்குறான். நாங்க தான் குழந்தை இறந்து போச்சுன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டோமே, சொந்தக்காரெல்லாம் வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு, இப்ப எடுக்க போற நேரம் ஆகி போச்சு, இப்ப வந்து அவர் சொல்றாரு தூங்குறான்னு. எஸ் எஸ் எஸ். ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கூடும், அவரால் கூடும். வந்தார், வீட்டில் வந்த உடனே சொன்னாரு, குழந்தை தூங்கிட்டு இருக்கையா, என்ன அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்றியா? அதெல்லாம் இல்லை, குழந்தை தூங்கிட்டு இருக்கு. வந்து விட்டாரு, வந்தார், எழுப்பு கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதான் அற்புதம். ஆனால் தேவன் அற்புதத்தை நடப்பிக்கிற வரை, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ விடாமல் கர்த்தரை பிடித்து கொண்டால் அற்புதம் நடக்கிறவரை பிடிக்கணும். அது நடக்குமோ நடக்காதோ தெரியாது. பாஸ்டர் ஜெபம் பண்ணாருன்னா சுகம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. நாங்கள் முழங்கால் போட்டு ஜெபிச்சா அது கிடைக்குமோ கிடைக்காதுன்னு தெரியாதுன்னு நிச்சயமாக கிடைக்காது. அது உன்னுடைய அவிசுவாசத்தினாலே நீ அதை இழந்துருவே. விடாமல் பற்றி கொண்டால் நிச்சயமாய் ஆசீர்வாதம். பாருங்க, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு நம்ம இப்போ போறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று. நான் உம்மை விடுகிறதில்லை, விடமாட்டேன், உம்மை விடமாட்டேன். வந்துகிட்டே இருக்கிறான். ஏன்னு கேட்டா 2 பேரும் ஒருமிச்சு ஊழியம் பண்ணவங்க. அப்போ எலியா என்கிற தீர்க்கதரிசியுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன் இந்த எலிசா. அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். 2 பேரும் போறாங்க. இப்போ பிரிந்து போகிற நேரம் வருகிறது. பிரிந்து போகிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எலிசா தொடர்ந்து வருகிறான். அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நம்முடைய எஜமானுக்கு ஏதோ நடக்க போகிறது இப்பொழுது. அப்போ 2 பேரும் வந்தாங்க. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக சொல்றாரு. சொன்னவன அவன் சொன்னான், நோ நோ நோ, இட் இஸ் இம்பாசிபிள். நான் உம்மை விட மாட்டேன், தொடர்ந்தும் கூடியே வருவேன். நான் வந்துகிட்டே இருக்கிறான். அப்புறம் சொல்றான் அடுத்த 2 வசனம் கழிச்சு, என்னை, அதாவது கர்த்தர் எரிகோ மட்டும் போக சொல்றாருன்னா,
எரிகோக்கு போனாலும் நான் கூட தான் வருவேன்னா. சரின்னு கூட வந்துட்டே இருக்கிறான். என்ன கில்காலுக்கு போய் சொன்னார், கில்காலுக்கு போனாலும் கூடயே வருகிறான். இப்போ கடைசியாக யோர்தானுக்கு போய் சொல்லுகிறாரு. நீ அப்போ வழியில் வந்து 4-5 தீர்க்கதரிசிகள் வந்து பேசுகிறாங்க. எலிசா, உன்னுடைய தலைவனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் தெரியுமா? எனக்கு தெரியும், அதனால தான் பின்பற்றி வருகிறேன். என்ன இருந்தாலும் சரி விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன். வருகிறான் பின்னால. என் அன்பு தேவ பிள்ளைய, வியாதி வந்த உடனே நீ என்ன சொல்ற? 10 நாள் வியாதியில் படுத்துட்டோம்னா, ஐயோ என்னை இயேசு கைவிட்டார், என்னை இயேசு மறந்தார், கர்த்தருடைய கிருபை எனக்கு விளங்கலைன்னு சொல்லிட்டு நீ சோர்ந்து போகிறாய், நீ சஞ்சலப்படுகிறாய். ஆனாலும் என் அன்பு தேவ பிள்ளையை நீ யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் கைவிடவே மாட்டார், கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் வருவார், நீ வந்து கொண்டே இருக்க வேண்டும். இவங்க 2 பேரும் வராங்க. அடுத்து நடக்கிறத பாருங்க. அதாவது யோர்தானிட்ட வந்து நிற்கிறாங்க. இப்போ யோர்தானிட்ட வந்து நின்னவன அவன் சொல்கிறான், நான் என்னை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார், உனக்கு தெரியுமா? ஏன் என் பின்னால் வர அப்படின்னு கேட்டார். அவர் கேட்டார், உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னப்பா? இப்படியே என் பின்னாலேயே வரிய, என்னை கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளுகிறதுக்கு இடம் விடாமல் என் கூடயே வந்துக்கிட்டு இருக்கிறியன்னா காரியத்தோடு தான் வந்திருக்கான். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைய. உன்னுடைய தேவையை நீ நிறைவேற்றி கொள்ள கர்த்தர் பிடின்னு சொல்கிறார். அவ்வளோதான். உன்னுடைய தேவை என்னவோ அதுக்காக கர்த்தர் நிறைவேற்றுவார். கண்டிப்பாக தேவன் அதை தான் தருவார். whatever you need, உனக்கு என்ன தேவைன்னாலும் தேவ சமூகத்தில் கேட்டா அவர் தருவேன். ஏனென்றால் சர்வலோகத்தையும் உண்டாக்கினவர் அவர். எல்லாவற்றையும் உண்டாக கடவுது உண்டாக கடவுது உண்டாக கடவுது என்றாரே. அப்படி என்றால் உன்னுடைய தேவையை அவர் நிறைவேற்றி வைக்க மாட்டாரா? உன் பிரச்சனைக்கு, பண தேவைக்கு, பொருள் தேவைக்கு, குடும்ப தேவைக்கு, எது வியாதியிலிருந்து விடுதலைக்கு, எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. கேளு, இவன் பிடிச்சான். ஏன்பா என் கூடயே வந்துட்டு இருக்கிற? எதுக்காக என் கூட வர? அவன் கேட்டான், உம்மிடத்தில் உள்ள வரம் இரட்டத்தனையா எனக்கு வேண்டும். டமால்னு ஒரு குண்டத்துக்கு போட்டான். யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய காரியம் இது. இதுக்காக வந்திருக்கான் பின்னால. என் அன்பு தெய்வ மகனே, என் அன்பு தெய்வ மகளே, நீ இவ்வளோ பெரிய காரியத்தை கத்துட்டு கேட்டிருக்க மாட்டேன், நீ இவ்வளோ பெருசாக கேட்க மாட்டேன். கத்தாவே எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும். யார் கேட்குறோம்? கேட்க மாட்டோம். ஆனால் இவ்வளோ கேட்டாலும் கொடுக்கிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. 2 வரத்தை கேட்டான். 2 வரத்தை தேவ சமூகத்திலே அவன் கேட்டான் என்று வசனத்திலே படிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எலியாவின் தேவன் எங்கே என்றான், சலியாமல் ஓடி சால்வை பெற்றான். எலியாவின் தேவன் எங்கே என்றான், சலியாமல் ஓடி சால்வை பெற்றான். யோர்தானை பிளந்து அற்புதம் செய்து கர்த்தரின் நாமத்தில் ஜெயம் எடுத்தான். யோர்தானை பிளந்து அற்புதம் செய்து கர்த்தரின் நாமத்தில் ஜெயம் எடுத்தான். காக்கும் தெய்வம் உன்னோடு இருக்கும்போது கரகும் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் உன்னோடு இருக்கும்போது கலக்கம் ஏன் மனமே. ஊக்கத்தோடே நீ ஜெபிக்கும் போது தோல்வி உனக்கில்லையே. ஊக்கத்தோடே நீ ஜெபிக்கும் போது தோல்வி உனக்கில்லையே. தோல்வி உனக்கில்லையே. ஓ, காக்கும் தெய்வம் உன்னோடு இருக்கும்போது கலக்கம் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் உன்னோடு இருக்கும்போது கலக்கம் ஏன் மனமே. ஹல்லேலூயா. காக்கும் தெய்வம் எலியாவை போல. எலியா போய் கொண்டே இருக்கிறான், எலிசா பின்பற்றி வருகிறான். விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன், தொடர்ந்து வருவேன். வந்து கேட்டாயா ஒரு பெரிய காரியம். எலியாவே, உம்மிடத்தில் இருக்கிற வரம் எனக்கு ரெட்டத்தனையாக வேணும். எப்பா, ரொம்ப அரிதான காரியத்தை கேட்டிருக்கிற, நீ ரொம்ப கஷ்டமான காரியத்தை கேட்டிருக்கிற. ஆனாலும் சொல்லுகிறேன், நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரை
என்னை பார்த்து கொண்டே இருந்தால் கிடைக்கும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வாழ்நாளிலே கஷ்டம், நெருக்கம், பிரச்சனை, போராட்டம் எது வந்தாலும் கடைசி நிமிஷம் வரை நீ கர்த்தரையே நம்பி ஜீவித்தால் ஹல்லேலூயா, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னாரு, எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன பாரு, இவன் பார்த்துட்டே நிற்கிறான். அவர் அப்படியே திடீரென்று ரதங்கள் வந்து அவரை தூக்கிட்டு போகுது, மேலே போறாரு. ஐயோ தகப்பனே, அதாவது இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, ஏன் ஐயா நீர் போறீர போறீர போறீரன்னு கூப்பிடுறான், கெஞ்சுறான். தோல்ல இருந்து ஒரு சால்வை விழுந்தது, எடுத்துக்கிட்டாங்க. இல்லை என்ன இவனுக்கு யோசனை, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எலியாட்ட கேட்டேன், மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு பின்னாலேயே வந்தேன். இந்த எலியாவுக்குள்ள ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்று சொல்லி விட்ட வந்தா, இந்த மனுஷன் ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு. ஐயா அப்படியே போயிட்டாரு. சால்வை கிடைச்சது, எடுத்துட்டான். போதும் போதும். நம்ம நினைக்கிறோம் கிடைக்கணும்னு, இது கிடைக்கணும், அப்படி கிடைக்கணும், இப்படி கிடைக்கணும், இப்படி வந்து நிற்கணும். இல்லை, வரங்களை பெற்றுக்கொள்ள விதங்களை வச்சிருக்கிறாரு. என்ன விதம்? கையில் கிடைச்சது சால்வை, நேராக எடுத்துட்டு திரும்பி வந்துட்டான். இப்போ யோர்தானுக்கு 2 பேருமா, முதல்ல யோர்தான் அந்த சால்வை வச்சு தானே திறந்து விட்டாங்க, அக்கறைக்கு வந்தாங்க. இப்போ இக்கரையிலேருந்து மறுபடியும் அக்கறைக்கு போனோம். அப்போ அங்கே போய் நிற்கிறான், நின்று பார்த்து கொண்டே இருக்கிறான். பார்க்கும்போது அந்த யோர்தான் கரையில் நிற்கும் போது என்ன செய்யறேன்னு யோசித்தான். சால்வையை ஒரு முறுக்கு முறுக்கி, எலியாவின் தேவன் எங்க என்ன அடிச்சான், எலியாவின் தேவன் எங்க? யோர்தான் 2ஆக பிளந்தது, யோர்தான் 2ஆக பிளந்தது. எனக்கு அற்புதம் கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற தேவ மக்களே, ஹல்லேலூயா. நீ தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றி வந்தால் உன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வியாதி உன்னில் மேற்கொள்ளாது, பலவீனம் உன்னை மேற்கொள்ளாது, கடன் உன்னை மேற்கொள்ளாது, பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாது, சோர்வு உன்னை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற தேவ மக்களே, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன். அந்த வரம் உனக்கு கிடைக்கிற வரைக்கும் புட்டலாவன். கடைசியாக எலியா 8 அற்புதம் செய்தான், எலிசா 16 அற்புதத்தை செய்தான். 15 முடிச்சான். 16வது அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணும்போது அவருடைய சரீரத்தை கொண்டு போய் வைத்த இடத்துல வாலிபனுடைய சரீரம் உயிரிழந்தது. இது 16வது அற்புதம். அப்படி என்றால் 8க்கு 16. அப்படியானால் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வருகிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீ கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்தால் டபுள் த பார்ட் ஆஃப் பிளஸிங் தேவன் உனக்கு தருவார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தரும்படி காத்திருக்கிறார். ரோமரின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் நீங்கள் ஸ்திரப்படும்படிக்கு ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும். உங்களோடு கூட நானும் ஆறுதல். பாருங்க, ஊழியக்காரன் விசுவாசிக்கும் உள்ள ஐக்கியத்தை சொல்றான் பாருங்க. என்னிடத்துல உள்ளது நான் உனக்கு தருகிறேன். என்னுடைய பலவீனத்தில் நான் எப்படி தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்கிறேன், என்னுடைய பலவீனத்திலிருந்து நான் எப்படி தேவனிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன், அந்த விடுதலை என் அன்பு மகனே, என் அன்பு மகளை, என் மக்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட இதை பகிர்ந்து கொள்ளுகிறான். விடாமல் பற்றி கொண்டிருக்கிற போது ஆசீர்வாதம் தேவ சமூகத்திலிருந்து வருகிறதே. அவர் சொன்னார், யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அருளப்படுகிறதுன்னாரு. அப்ப பரத்தில் இருக்கிறது எல்லாம், பரத்தில் இருக்கிறது கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, ஒரு கம்பெனி வாசல்ல நிற்கிறாங்க சில பேர். பணங்கள் கிடைக்கல, இல்லை ஏதோ கம்பெனியில் ஏதோ ஒரு பிரச்சனை. வாசலில் வந்து நின்ன உடனே அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத்ன்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? போராடுவோம் வெற்றி பெறுவோம், போராடுவோம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நான் என் தேவனிடத்தில் போராடுவேன், என் தேவனிடத்தில் விடாமல் ஒரு பாதத்தை பிடிப்பேன், ஆசீர்வாதம் கிடைக்கிற வரை பிடிப்பேன். அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்தை மகிமை உண்டாகட்டும். எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு நம்மளை கண்டு ஓடணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், கவனிச்சு. ஒரு
ஒரு ஓடை பக்கமாக ஒரு ஓடையில் ஒருத்தர் மாட்டு வண்டி போய்கிட்டு இருக்கு. ஒரு ஆள் கொஞ்சம் பயப்படுற மனுஷன், ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஒரு காட்டு வழியாக இருக்குது. அந்த காட்டு வழியாக நடந்து போயிட்டே இருக்கிறான். அவன் யாராவது வருவாங்களோ என்னன்னு தெரியலையான்னு திரும்பி பார்க்குறான். கொஞ்சம் தூரம் போகிறான். கொஞ்சம் தூரம் போகும்போது அவன் செருப்பு காலை பட்டுன்னு சவுண்டு கேட்குது. இவனுக்கு ஒரே பயம். ஏன்னா ஏற்கனவே பயப்படுறான். ஆனால் செருப்பு சத்தம் இல்லை. அப்படி திரும்பி பார்க்குறான், யாரோ வர மாதிரி இருக்குதே, பட்டு சத்தம் கேட்குதேன்னு. அப்புறம் பார்த்தேன், செருப்பு தான், ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. அப்புறம் வந்துக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் தூரம் வரும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. பிடி விடாத, பிடி விடாத, பிடி விடாத சத்தம் கேட்குது. பிடி விடாதன்னு சத்தம் கேட்ட உடனே இவனுக்கு ஓவர் பயம் ஆகி போச்சு. ஓ செத்தண்டா, நம்ம எவனோ நம்மளை துரத்திட்டு வரான், பிடி விடாதன்னு வரான், எவனோ துரத்திட்டு வரான், என்ன நிலைமையோ தெரியலையே அப்படின்னு பயந்து நடுங்கி அப்படியே இருக்கிறான். ஆனால் அந்த சத்தம் ஓடைக்கு பக்கத்தில் ஒரு ஓடை ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே கேட்குது. ஓடை பக்கம் கேட்குது, என்னடா தெரியலையே, சரி பாப்பமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு அதில் எட்டி பார்த்தா ஒரு மாட்டு வண்டி ஒன்று போய்கிட்டு இருக்கு. அந்த மாட்டு வண்டி மணலில், அந்த ஓடைய மணல் இருக்கு இல்லைங்களா, மணலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அப்படி போகும்போது அந்த வீல் சக்கரத்தை பிடிச்சி, அந்த மாட்டு வண்டி அந்த பழைய காலத்து வண்டி பார்த்திங்கன்னா பெரிய வீலாக இருக்கும், அதில் நிறைய கட்டை குறுக்கு கட்டை இருக்கும். அந்த கட்டையை பிடிச்சி தள்ளுறான் ஒருத்தன். இப்படி ஒருத்தனை தள்ளிக்கிட்டு பிடி விடாத, பிடி விடாத, புடி விடாதன்னு இவன் வண்டியை தள்ளுறானுங்க. இவன் என்ன நினைச்சிட்டான், இந்த பயந்தாங்கொழி பிடி விடாதன்னு நம்மளதான் பிடிக்க வரான்னு நினைச்சிட்டான். என் அன்பு தேவ பிள்ளைய, பிசாசு எங்கேயோ பண்ணிக்கிட்டு கிடக்கிறான். நீ நினைக்கிற பிடி விடாதன்னு நம்ம பின்னால வரான்னு இல்லை. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிற வரைக்கும், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற வரையும் தைரியத்தை விடக்கூடாது. எங்கன்னா கேட்கட்டும், பிடின்னா கேட்கட்டும், விடாதன்னா கேட்கட்டும், உன்னை தொடர்ந்து வருவேன், நான் வரட்டும், எவனா வரட்டும். வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, ஓ பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. லலலா 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 லலலா. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஏது கனி கொடுக்காவிட்டாலும், என்ன இல்லாவிட்டாலும், உன் களஞ்சியத்திலே ஒன்றுமில்லாமல் போனாலும், மா கலசத்திலே மாவில்லாமல் போனாலும், எண்ணெய் கலசத்திலே எண்ணெய் இல்லாமல் போனாலும், உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உன் பக்கத்தில் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நடத்துவார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. களஞ்சியத்தில் தானியம் இல்லாமற் போனாலும், திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்றார், இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்பா. நீ என்னைக்கு என்ன உறுதியா பிடிக்கிறியா அன்று முதல், அதான் அர்த்தம் அதுக்கு. இன்று முதல், என்னைக்கு எப்பொழுது கர்த்தரை விட்டு நான் பின் வாங்குவதில்லை என்று சொல்லி உறுதியாய் கர்த்தரை பிடித்துக் கொள்கிறோமோ, அன்று முதற்கொண்டு கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார், ஆசீர்வதிப்பார். என்ன வந்தாலும் தேவனாகிய கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்மோடு கூட நிலைத்திருக்கும். கர்த்தரின் விசுவாசத்திலே நாம் நிலைச்சிருப்போம். விட்டு போக மாட்டேன். அதுதான் விடாமல் பற்றி கொண்டேன். இன்னொரு 2 வசனத்தை சொல்லி நான் நிறுத்திக் கொள்கிறேன். ரூத்தின் புஸ்தகத்தை பாருங்கள். ரூத்தின் புஸ்தகத்தில் அந்த சம்பவத்தை நினைக்கும் போது 1 அதிகாரம் 17ஆம் வசனத்தில்
பாருங்க. அந்த மாமியாரை பார்த்து மருமக சொல்றா, நீர் மரணமடையும் இடத்தில் நீ நான் மரணமடையும் இடத்தில் நான் மரணமடைவேன். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். என்ன அர்த்தம்? மரண பரியந்தம் நான் உன்னை விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது வேணாலும் வரட்டும், மரண பரியந்தம் உன்னை விட மாட்டேன். என் கர்த்தாவே, என் மூச்சு அடங்க மட்டும் என் தேவனை நான் பற்றிக்கொள்வேன் என்று சொன்னால், ஆஹா, ஏசாயா சொன்னா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உறுதியா பிடிச்சிட்டான்னா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவரே, நீர் காத்துக்கொள்வீங்கப்பா. இதைத்தான் ஏசாயா அழகா சொல்லி தரான். உன்னை கர்த்தர் ஒரு காலம் கைவிடவே மாட்டார். உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உன்னோடு கூட தங்கி இருக்கிற கர்த்தர், உன்னை வழி நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உமை போக விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உமை போக விடுவதில்லை. உம் கிருபை தந்தால் ஒழிய உம் பாதம் விடுவதில்லை. உம் கிருபை தந்தால் ஒழிய உம் பாதம் விடுவதில்லை. தாயை போல தேற்றும் தெய்வம் நீரே, தந்தையை போல் சுமந்த தகப்பன் நீரே. தாயை போல தேற்றும் தெய்வம் நீரே, தந்தையை போல் சுமந்த தகப்பன் நீரே. பிள்ளை என்ற அதிகாரத்தால் இல்லை என்று சொல்லிடாமல் அள்ளி தந்து வாழ வைத்தவர் நீரே. பிள்ளை என்ற அதிகாரத்தால் இல்லை என்று சொல்லிடாமல் அள்ளி தந்து வாழ வைத்தவர் நீரே. உன்னை ஆசீர்வதித்தலொழிய உமை போக விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தலொழிய உமை போக விடுவதில்லை. நம்மை ஆசீர்வதித்தலொழிய உம்மை போக விடுவதில்லை. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம மூட மாட்டையா, உம்மை விட மாட்டையா சொன்னா அழகா சொன்ன. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். யோபு எவ்வளவு உபத்திரப்பட்டான், எவ்வளவு கஷ்டப்பட்டான். 13ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறான் பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். மரண பரியந்தம் இருப்பேன் என்பதை உறுதிப்படுத்துகிறான். என்ன சொல்றான்? கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை நான் ரூபகாரம் பண்ணுவேன். ஆனாலும் என் வழிகளை நான் ரூபகாரப்படுத்துவேன். சேலஞ்ச் பண்ணுவேன். நான் உம்முடைய பிள்ளை. ஏன் தெரியுமா? உம்மை எப்படி பிடிச்சிருந்தா தெரியுமா? உம்மை எப்படி உறுதியாய் பிடித்து கொண்டு வந்தேன். எப்படி ஆண்டவரே என்னை கைவிடுவீர்? அப்படி சொன்னா தேவன் அதுக்கு பதில் சொல்றார் சங்கீதக்காரனை வச்சு. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் தேற்று மட்டுமல்ல, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். உறுதியாய் பிடிச்சுக்குவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். Because my beloved Jesus is living with me. Hallelujah. என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, fear not, don't afraid. நீ பயப்படாத மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஐயா. நீ உறுதியாய் பிடித்து கொண்டவர்களுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம். பிடித்து கொண்டவன் எதுவரையும் பிடிக்கிறான்? மரண பரியந்தம். மாமியார்ட்ட சொல்றா மாமா, அத்தை, என்ன சாவர வரைக்கும் உண்மையை விட மாட்டேன், உங்கள் கூட தான் வருவேன் அத்தை, என்ன போய் கூடயே இருப்பத்தேன்னு சொன்னாலே பிடிச்சால உறுதியா சாகிற வரைக்கும். அதே வார்த்தையை கர்த்தர் சொல்கிறாரு. மரண பரியந்தம், மரணமே சந்திக்கிற சூழ்நிலை வரும் வரையிலையும் என் தேவனை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொள்ளுகிறாள்.
அப்படி பற்றி கொண்டால் கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதைத்தான் சொன்னான், விடாமல் பற்றி கொண்டேன், விடாமல் பற்றி கொண்டேன், விடாமல் பற்றி கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடாமல் கர்த்தரை பின்பற்றி வந்தால் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லீலி புஷ்பங்கள் போன்றவருதட்டில் வெள்ளை போளம் வடியும். லீலி புஷ்பங்கள் போன்றவருதட்டில் வெள்ளை போளம் வடியும். வாயின் வாசனை மதுரமாமவர் ரூபம் லீபனோன் போல். வாயின் வாசனை மதுரமாமவர் ரூபம் லீபனோன் போல். அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவர் முகம் காண வாஞ்சிக்கிறேன். அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவர் முகம் காண வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மநேசர், என் ஆத்மநேசரை காணவே நான் தேடுகிறேன், தேடுகிறேன். என் ஆத்மநேசர். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டு நிற்பாயானால் பலவீனம் உன்னை தொடாது, வியாதி உன்னை தொடாது, சோர்வுகள் உன்னை தொடாது, கஷ்டங்கள் உன்னை தொடாது, மன கஷ்டங்கள் உங்களை சங்கடப்படுத்தாது. ஹல்லேலூயா. என் நேசர் ஜீவிக்கிறார், என் நேசர் ஜீவிக்கிறார், என் நேசர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. 10,000 பேரில் சிறந்தோர் வெண்மை சிவப்புமானோர். 10,000 பேரில் சிறந்தோர் வெண்மை சிவப்புமானோர். காலை தங்க மையமாயிருக்கும் மயிர் சுருள் சுருளாய். தாலை தங்க மையமாயிருக்கும் மயிர் சுருள் சுருளாய் இருப்பவர் என் ஆத்மநேசர். அவர் முகம் காண வாஞ்சிக்கிறேன். இருப்பவர் என் ஆத்மநேசர். அவர் முகம் காண வாஞ்சிக்கிறேன். என் ஆத்மநேசர். ஹல்லேலூயா. அவர் அழகான முகத்தோடு உங்கள் வீட்டு பக்கம் வருகிறார் மகளே, உங்கள் வீட்டு பக்கம் வருகிறார் மகளே. பிடித்துக் கொள்வாயா? பாதத்தை பிடித்துக் கொள்வாயா? அவர் பாதத்துக்கு முத்தமிடுவாயா? அவரை கட்டி பிடித்துக்கொள், அவர் பாதத்தை கட்டி பிடித்துக்கொள். விடாமல் பற்றி கொண்டேன், விடாமல் பற்றி கொண்டவருடைய பறித்த சில விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தரை நீ விடாமல் பிடித்து கொண்டால் கைவிடவே மாட்டார். கஷ்டம், நஷ்டம், வியாதி, பலவீனம், சோர்வு எல்லாவற்றிலும் அவர் உன்னை பாதுகாத்து
உன்னை வழி நடத்தி உன்னை விடுவித்து உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவார். மரண பரியந்த உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்னாரே, நீ மரண பரியந்த உண்மையாயிரு. கடைசி வரைந்த கர்த்தரை பிடித்துக்கொள், ஆசீர்வாதமாய் வாழ்வாய். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் செய்த பெரிய கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக ராஜாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இப்பொழுதும் நாங்கள் கேட்ட செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, வீட்டிலிருந்து ஆண்டவரே வசனத்தை கேட்டுக்கொண்டுதானே ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் அபரீதமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வசனத்தின்படி பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும்படிக்காக ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே வழிநடத்தும்படிக்காக அப்பா நாங்கள் இந்த வேளையில ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆண்டவரே பாதுகாத்து அரவணைத்து ஆண்டவரே சேமத்தினாலே வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஏந்தட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே அவளை தப்பிவிக்கட்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பயங்கரமான கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வியாதியின் காலத்தில் கூட கர்த்தாவே உம்முடைய கிருபை ஒவ்வொரு மக்களையும் தாங்கும்படிக்காக சபையாக சேர்ந்து நாங்கள் அவர்களை பாதுகாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். வலுவாதபடி உங்களை காக்கும் மாசற்றவளாய் உடைய சரிதானத்துக்கு முன்பாக நிறுத்த வல்லவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம், சிநேகம், பராமரிப்பு, ஆசீர்வாதம் இவையாவும் நம் அனைவருடைய சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆயிரம் ஆயிரமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.